வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பே ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள், அதே போல் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் பதவிகளை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். அதை வைத்து அரசியல் தலைவர்கள் என்ற பெயரில் எப்படியெல்லாம் தவறான வழிமுறைகள், ஆள்கடத்தல், போதைப்பொருள் சப்ளை, மற்றபடி விபச்சாரம், இப்படி அடுக்கிட்டே போகலாம். பலவிதமான அனாச்சாரங்களில் போலீஸ் அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற பெயரில் ஏகப்பட்ட கட்சிகளும் எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சட்டத்துக்கு முரணாக நடத்தி முடித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஆள்கடத்தல், கலாம்பாக்கம் தேனி பொண்ணுனுடைய அந்த சம்பவம் ரொம்ப இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக போயிட்டு. அதாவது திருவள்ளூர் கலாம்பாக்கம் தனுஷ் அப்படிங்கிற ஒரு பையனும், மற்றபடி தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு லவ் காதலிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடாக கல்யாணம் பண்ணுறாங்க. இது பொண்ணுடைய விஜயஸ்ரீ அப்பா வனராஜாவுக்கு தெரியுது. ரெண்டு பேர் தனிமையில் ஒரு வீடு பிடிச்சி ஃப்ரெண்டு மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர் பக்கத்தில் கல்யாணம் நடந்தது 15/5/2025 கல்யாணம் நடந்திருக்கு. இதை ரொம்ப நாளாக அவருடைய அப்பா வனராஜா தேடிகிட்டே இருந்திருக்காரு. எங்கடா தன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி காதல் திருமணம் செய்த அந்த தனுஷ் எங்கே போட்டு கேட்டுட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு துப்பு கிடைக்கிது. துப்பு கிடைச்ச வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் வெளிப்பாட அந்த பார்ட்டி அந்த காதல் திருமணம் செய்த அந்த கும்பல் தன்னுடைய பெண்ணை காதல் திருமணம் செய்த தனுஷ் அந்த குடும்பம் கலாம்பாக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்ச உடனே அவர் பலவிதமான ஒரு தொடர்புகளை வனராஜா, ஏன்னா அவரும் வனராஜா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னாள் அமைச்சருடைய பினாமியாகவும் இருக்கிறார். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர் எப்படியெல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இந்த சம்பவம் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறார், பலவிதமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த தேனி மாவட்டத்திலே மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை தொடர்பு கொள்கிறார். ஒரு தொடர்பு கிடைக்குது. அந்த மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் என்ன, அது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி கும்பல். அந்த அம்மா 1990 போலீஸ் கான்ஸ்டபிளாக திருச்செங்கோட்டில் இருந்த வகையில் போலி அப்ளிகேஷனை கொடுத்து போலி போலீஸ் ஆர்டர்லாம் கொடுத்து சேர்ந்து 2 வருஷமாக போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து பிறகு அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு போலிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு மகேஸ்வரி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அந்த வேலையிலும் தூக்கப்பட்டவர். அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஃபோர்ஜரி, ஃப்ராடு, பித்தலாட்டம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு பேர் வழி தான் மகேஸ்வரி, அந்த தேனியை சேர்ந்த ஒரு பெண். அப்புறம் அவர் தூக்கி எறியப்படுகின்றார். இன்றைக்கி அந்த அம்மா கொடைக்கானலில் நைல் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தி அதன் மூலமாக ஆள் கடத்தல், மற்றபடி என்னென்ன ஃபோர்ஜரி பண்ணுமோ மது சப்ளை அப்படிங்கிற மாதிரி, மற்றபடி விபச்சாரம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட தொடர்புகள். அந்த அம்மா அங்கே ஒரு விடுதி மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க பொழுது. விடுதினா சும்மா பேர் கடன் கொடுப்பதற்காக ஒரு நிறுவனம் அப்படிங்கிற பேரில். ஆனால் உள்ளே யாருக்குமே அந்த அம்மா கடன் கொடுத்ததே கிடையாது. பார்த்தா அப்படின்னா ஆள் கடத்தல், மற்றபடி பஞ்சாயத்து பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து, மற்றபடி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி, யார் எப்படியெல்லாம் உதவி செய்து ஏமாற்றுவது, இந்த மாதிரி பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியெல்லாம் கைக்குள்ளே போட்டு தன்னுடைய தில்லுமுள்ளு, தன்னுடைய லீலைகள்லாம் அந்த அம்மா பயங்கரமாக செஞ்சு பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையெல்லாம் ஏடிஜிபி ஜெயராம் அவர் அங்கே நாமக்கல்ல எஸ்பியாக இருந்த வகையில் தகவல் தொடர்பு இருந்திருக்கிறார். தொடர்பு பண்ண வகையில் அப்புறம் அந்த அம்மா டிஸ்மிஸ் பண்ண வகையில் கொடைக்கானலில் நைல் அந்த நிறுவனம் நடத்தின வகையில் கடைசி வரைக்கும் ஜெயராமுக்கும் மகேஸ்வரிக்கும் தொடர்பு ஏடிஜிபி. அந்த வகையில்
அப்படியே பலவிதமான ஆள் கடத்தல் மற்ற சோன்ஸை பண்ணக்கூடிய சமயத்தில் ஜெயராம் எந்தெந்த விஷயத்துக்கு தொடர்பாக பலவிதமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறார் அவருக்கெல்லாம் மகேஸ்வரி உடந்தையாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் ஜெயராமும் மகேஸ்வரியும் இணைந்து உல்லாசம் மற்றபடி சோ எப்படியெல்லாம் அனாச்சாரமாக நடந்து கொள்ள வேண்டுமோ நெருங்கிய தொடர்பாகவே இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் மகேஸ்வரி ஜெயராமின் காதலியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருவரும் பழகி பலவிதமான மோசடிகளை செய்து அரங்கேற்றிக்க வேலையெல்லாம் அந்த மகேஸ்வரிங்கிற அந்த அம்மாவுடைய தொடர்பு வனராஜாவுக்கு கிடைக்குது. சொன்ன உடனே அந்த வனராஜா பேரம் பேசுகிறார் மகேஸ்வரிட்ட. இந்த மாதிரி பிரச்சனைமா, என் பொண்ணை விஜயஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணை திருவள்ளூர் காலம்பாக்கத்தை சேர்ந்த தனுஸ்ரீ காதலிச்சு எவ்வளோ தடுத்து முயற்சி பண்ணி முடியல. இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி தனித்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை கண்டுபிடிச்சி தூக்கணும். மற்றபடி என்ன சம்மந்தப்பட்ட வகையில் என்ன விஷயமெல்லாம் செய்தோ மற்றபடி என் பெண்ணை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு வனராஜா சொன்ன உடனே அந்த மகேஸ்வரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெயராமுக்கு ஏடிஜிபி ஜெயராமுக்கு ஃபோன் அடிச்சுக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட வகையில் அந்த மகேஸ்வரி 25 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி பேரம் பண்ணி தன்னுடைய அமௌண்ட் மற்ற யார் யாருக்கு எப்படியெல்லாம் பங்கு வைக்க வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 25 லட்சம் எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது எந்த தகவலும் இல்லை. மற்றபடி வனராஜா அதுக்கு ஒத்துக்கிட்டார். உடனே மகேஸ்வர் உடனே ஃபோன் பறக்குது ஏடிஜிபி ஜெயராமுக்கு. சொன்ன உடனே அவரு என்ன பண்ணிட்டாரு, எங்கம்மா இருக்கிறாங்க இந்த மாதிரி திருவள்ளூர் காலம்பாக்கம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம எப்படி அதை பொண்ணை கரெக்டாக கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி தான் ஏகப்பட்டது எங்கே பார்த்தாலும் ஆணவ கொலைகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் கையில் எடுக்காமல் ஏதோ இந்த அளவுக்காவது வனராஜா செயல்பட்டாரா அப்படிங்கிற ஒரு வகையில் பாராட்டினாலும் கூட மற்றபடி வேறு வகையில் அவர் பாராட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு மகேஸ்வரி தொடர்பு ஜெயராமுக்கு கொடுத்த உடனே அவர் ஜெயராம் சொல்லிட்டார், சரிங்க இங்கே புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சியில் ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புள்ளி இருக்கார். அவர் எல்லா வகையிலையும் தொடர்பு உள்ளவர். கட்சி தான் பேரை ஒழிய மற்றபடி ஆள் கடத்தல் மற்ற சோ எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அத்தனை உடன்படக்கூடியன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஜெயராம் அந்த பொறுப்பை டாக்டர் இவர் ஜெகன்மூர்த்தி அவர் கேவி குப்பத்தினுடைய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பேரு தான் பெத்த பேர் தாகட்டானிக்கு நீடு இல்லதுங்கிற கையா இன்னைக்கு ஜெகன்மூர்த்தியை பற்றிய மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் இன்னைக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இன்று வரை அவர்கள் எப்படியெல்லாம் அரசியல் மோசடியில் ஈடுபட்டார்கள், ஆள் கடத்தல் மற்ற சோர்ஸ் ஈடுபட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே ஒரு ஆதாரமாக இருக்கு. உடனே ஜெகன்மூர்த்திக்கு சொன்னவுடனே அவரு என்ன பண்ணிட்டார், தன்னுடைய வக்கீல் சரத்குமார் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஜெயராம் சொன்னார்ப்பா, அவர் மூலமாக பல விதமான ஒரு தகவல் இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு, அதனால் அது என்ன அந்த பையனை பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார்ட்ட சொன்னவன் பொறுப்பு சொன்னவொன்னே அந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, வனராஜாவையும் கூட்டிக்கிட்டு மற்றபடி டேவிட் மற்ற ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு நேராக எங்கெங்கே எப்படி அந்த காலம்பாக்கம் போக முடியுமோ அந்த பையன் தனுஷ் மற்றபடி விஜயாஸ்ரீ எங்கு தங்கி இருக்கின்றார்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஆளை வச்சு கண்டுபிடிச்சி கரெக்டாக போகக்கூடிய சமயத்தில் அதுலேயும் பலவிதமான ஒரு தவறான தகவல் வரக்கூடிய சமயத்தில் சரி நம்ம நேராக அந்த தனுஷ் வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அங்கே பையன் அவங்க தம்பி தனுஷோட தம்பி இந்திரசந்த் அப்படிங்கிற பையன் இருக்கிறார். இந்த மாதிரிப்பா உங்கள் பையன் அங்கே அண்ணன் இந்த மாதிரி காதலிச்சு என் பொண்ணை இவருடைய வனராஜா அப்படிங்கிற பையனை கூட்டிகிட்டு வந்துட்டான், இதான் விஷயம். ஆமாம், அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு காமிங்க, இல்லாவிட்டால் அப்புறம் அதுக்கு தகுந்த ஏற்பாடு என்னங்கிறது ஆமாம் அப்படின்னு பல விதமாக விரட்டியிருப்பாங்க. அதெல்லாம் போலீஸ் விசாரணையின் மேலே தெரிய வரும். ஓகே கொடுக்குற சமயத்தில் அந்த பையன் எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறது தெரியல, கடத்திட்டு போயிருக்காங்க. கட்டாயமாக கடத்தல் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஒத்துக்கு தான் மாட்டார். ஒத்துக்காமல் இருக்கிற சமயத்தில் வாடாஞ்சல் எப்படி இழுத்துட்டு போய் அந்த இந்திரசந்தை வண்டியில் வச்சு இத்தனைக்கு ஏடிஜிபி வண்டி ஜெயராமுடைய வண்டியில் பாருங்க, போலீஸ் வண்டி எப்படியெல்லாம் ஒரு தவறாக ஆமாம் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏடிஜிபி வண்டி ஜெயராம் வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் கரெக்டாக எங்கெங்கே தேடுமோ தேடி தனுஸ்ரீ விஜயஸ்ரீ எங்கே இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் பண்ணக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு கிடைச்சது அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த இந்திரஜித் அந்த தனுஷுடைய அவங்க அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதை தெரிந்த இவர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே டக்குன்னு ஆயுதப்படை சம்மந்த அந்த அலுவலகத்துக்கே இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஜெயராம் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு போட்டு
அவங்க போகக்கூடிய சமயத்து இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போலீஸ் இன்னைக்கு சுற்றி வளைச்சு அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண வகையில் அந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய அந்த அரசியல் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிற எந்த அளவுக்கு உடந்தையாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு பகிரங்கமாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணி கட்டாயமாக பண்ணக்கூடிய ஒரு சூழலில் அப்புறம் அவங்க தலைமுறை ஆயிடுறாங்க. டாக்டர் ஜெகன்மூர்த்தி மற்ற சோன்சோ ஏடிஜி கும்பல் தலைமுறை ஆகக்கூடிய சமயத்தில் அப்புறம் கட்டாயமாக அங்கிருந்து அவர் முன்ஜாமீனுக்கு மனு போடுறார். என்னதான் இருந்தால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த சட்டத்தை அவர் பயன்படுத்துவார். பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் கரெக்டாக ஒரு வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் போலீஸு கரெக்டாக சொல்லிடுறாங்க. அப்புறம் முன்ஜாமீன் கிடைக்கவில்லையோ கட்டாயமாக வந்து போலீஸினுடைய ஒரு ஒத்துழைப்போட பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தின் நீதிபதியினுடைய முன்னால் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டாச்சு. நீதிபதி வேல்முருகன். ஆமாம், அவர் வந்து பயங்கரமாக இன்னைக்கு ஐயா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீதிபதி. ஆமாம், பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்து யார் நீங்கள், எந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பூவை ஜெகன்மூர்த்தி சொல்லியிருக்கார், புரட்சி பாரதத்தினுடைய அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு எம்எல்ஏ கேவி குப்பம் எம்எல்ஏ. நான் வந்து கேவி குப்பம் எம்எல்ஏங்க, மற்றபடி வந்து புரட்சி பாரத கட்சி அப்படிங்கிற நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்க, நான் வந்து 70,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவன் எம்எல்ஏ சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே நீதிபதி ஐயாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஏறிடுது. ஆமாம், என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யலாமா? ஏன்னா மற்றபடி மக்கள் குரலாக உங்களை ஓட்டு போட்டு உங்களை வந்து சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க மக்கள். நீங்கள் எப்படி நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் உங்களை அமிச்சாங்களா? கட்ட பஞ்சாயத்து செய்யத்தான் மக்கள் வாக்களித்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி வேல்முருகன் ஐயா பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யார்? பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்து. அப்புறம் எம்எல்ஏ என்ற போர்வையை பயன்படுத்தி நீங்கள் துஷ்பிரியம் செய்திருக்கிறீங்க, அதெல்லாம் கூடாது. போலீஸாரை தடுக்கும் அளவுக்கு ஆட்களை சேர்த்து என்ன மற்றபடி வந்து தவறான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து தடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உங்களை கைது செய்யவில்லை அதன் அடிப்படையில், அதனால் நான் விட்டு வைக்கிறேன். மற்றபடி தவறு செய்யவில்லை என்றால் 2000 பேரை திரட்டி காவல்துறை எதுக்கு தடுத்திருக்கிறீங்க? அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி 2000 பேரை சேர்த்து தன்னுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற பேரை, தொண்டர்களா அவர்கள் குண்டர்களா அப்படிங்கிறது தெரியல, அவர்களை சேர்த்து மற்றபடி காவல்துறை தடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்களின் குரலாக மக்கள் ஓட்டு போட்டு அதை மறந்து நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்க, பண்ணலீங்களான்னு கேட்கல, கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இனி இதுபோல் நடந்தால் வந்து நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது, ஏன்னா தடுக்கும் அனைவரையுமே வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 1000 பேரை கூட்டிக்கிட்டு 2000 பேரை கூட்டி ஏன் கூட்ட நோக்கி எதுக்கு வந்தீங்க? நீதிமன்ற வளாகத்தில் நீங்கள் எதுக்கு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு நீதிபதி வேல்முருகன் ஐயா. அதோடு வந்து உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு இதுவரை அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் கைது செய்ய உத்தரவில்லை, மீறிச்சு அப்படின்னா கட்சியின் மீது கூட நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நூற்றுக்கணக்கான பேர்களை கூட்டிக்கிட்டு என் வீட்டு வாசப்படியில் நீதிமன்றத்தில் அழைச்சி வந்தீங்க? இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீதிபதி வேல்முருகனே சொல்லியிருக்கார். ஐயாவே பயந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல, அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா மக்கள் பிரச்சனையா அது சட்டமன்றத்திலேயோ மற்றபடி சட்டத்தின் அடிப்படை முன்னால் திருத்தி பண்ணிங்க, கட்ட பஞ்சாயத்து வந்து எந்த வகையிலும் கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு செல்லுங்க. யார்? பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்து நீதிபதி ஐயா வேல்முருகன் சொல்கிறாங்க, விசாரணைக்கு செல்லுங்க. ஆமாம், விசாரணையில் எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அவங்க என்ன போலீஸார் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும். இல்லாவிட்டால் கைது செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆமாம், ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நான் கைது செய்யக்கூடாதுன்னா உத்தரவிட முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சூழலாக போயிடும். புரியுதுங்களா? அதாவது விசாரணையின் போது கைது செய்யக்கூடாது என்று நான் உத்தரவிட முடியாது, அதையும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங்காக சொல்லி இன்னைக்கு வந்து போலீஸோட கஸ்டடியில் கைது செய்யப்படாமல் ஆமாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு பூவை ஜெகன்மூர்த்தி வந்து இன்னைக்கு போலீஸ் விசாரணை இருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நீதிபதி வேல்முருகனை சொல்லிடுங்க. இப்போ இதுக்கு மெயின் காரணம் வந்து
நம்பர் 1 மகேஸ்வரி, நம்பர் 2 வந்து ஏடிஜிபி ஜெயராமன். ஆமாம், அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட வகையில் ஜெகன்மூர்த்தி. எப்படிதான் இருந்தால் ஜெகன்மூர்த்தி உடன்படுறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து வக்கீல் சரத்து. ஆமாம், இந்த 4 பேரும் ஒரே வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா உங்களை நான் விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப தெளிய அப்பட்டமாகவே நீதிபதி வேல்முருகன் சொல்லிடுறார். ஆமாம், இது வந்து புரட்சி பாரதம் கட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சவுக்கடி. எங்கு பார்த்தாலும் ஆமாம் ஒரு போஸ்டர் கலாச்சாரம், மற்றபடி வந்து செவுத்தில் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த கட்சியின் ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற சமயத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஒரு உண்ணாவிரதம் இருக்காது, ஒரு அறிக்கை வெளியிட மாட்டாங்க. இன்னமும் போஸ்டர் கலாச்சாரத்திற்கு ஒரு கட்சி, நம்ம சுவர் விளம்பரத்தால் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியின் அடிப்படையில் இன்னைக்கு அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். மற்றபடி அவர்கள் இன்று வரைக்கும் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக அப்பட்டமாக வெளிவந்தது. அது குறிப்பாக ஆழ்கடத்தலுக்கு ஆமாம் இது புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி எந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த அப்பட்டமாக தெரிஞ்சது. இது வந்து சின்ன சாம்பிள். ஆமாம், மற்றபடி வந்து இந்த அடிப்படையில் ஏடிஜிபி இன்னைக்கு வந்து ஜெயராமன் கைது செஞ்சாச்சு. ஆமாம், கைது செஞ்சாச்சு. மகேஸ்வரியும் கைது செஞ்சாச்சு. ஆமாம், இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு. இதன் அடிப்படையில் ஏடிஜிபியை பொறுத்த வரைக்கும் அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். அதுவும் வந்து இன்னைக்கு தகவலாக வந்திருக்கு. அவருடைய விலகு எப்படின்னு கேட்டால் 11 மாதத்துக்கு பின்னால் ஓய்வு படக்கூடிய ஒரு சம்பவம் உள்ளவர். ஆமாம், ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியவர். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தகவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் மகேஸ்வரியை பொறுத்தவரை ஏகப்பட்ட விஷயங்களில் ஃபோர்ஜரி பீப்புள், மற்றபடி ஏமாற்று வேலை. ஆமாம், அவர் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு பயங்கரமாக மாட்டுக்கார். அதாவது அவர் வந்து அரசியல் புரோக்கராக, மற்றபடி பெண் சப்பளை, மது புரோக்கராக ஏகப்பட்ட வகையில் மகேஸ்வரி இன்னைக்கு தொடர்பு கொண்டிருக்கார். இந்த வனராஜா வந்து மகேஸ்வரியை தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கார். மகேஸ்வரி தொடர்பு கொள்ள, மகேஸ்வரி ஏடிஜிபி ஜெயராமன் தொடர்பு கொள்ள, ஏடிஜிபி ஜெயராமன் வந்து ஜெகன்மோகனை புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியை தொடர்பு கொள்ள, ஜெகன்மூர்த்தி வக்கீல் சரத்தை தொடர்பு கொள்ள, இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு இதனுடைய மெயின் புள்ளி மகேஸ்வரி. அதன் அடிப்படையில் அனைத்துக்கும் இந்த மாதிரி ஆழ்கடத்தல் மற்ற சோன்ஸ் பலவிதமான விஷயங்கள் இன்றை வரைக்கும் அவன் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு தவறான பல செயல்கள் செய்து கொண்டிருக்க ஏடிஜிபி ஜெயராமன் அப்படிங்கிறது பட்ட விருத்தமாக தெரிஞ்சிருக்கு. அவர் கைது செய்யப்பட்டாலும் கூட மற்றபடி ஜெகன்மூர்த்தியினோட ஒரு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன, ஏகப்பட்ட கட்சி இருக்கு, ஏகப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மகேஸ்வரி வந்து இன்னொரு விஷயம், இந்த ஜோடியை பிரிப்பதற்காக பேரம் பண்ணியிருக்கார். ஜோடியை இந்த ஜோடி எவ்வாறு பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க வனராஜாவோடு சேர்ந்து. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பேரும் வந்து இது கம்ப்ளீட்டு அந்த கல்யாண வயதை தாண்டிய ஒரு விஷயம். அந்த பொண்ணு 18, அவர் சோன்சோ தனுஷ். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் எந்த அளவு வைத்து அவர்களை தடுத்து அவர்களை பிரிப்பதற்காக திட்டமிட்டார்கள் அப்படிங்கிறது அவருடைய சொந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு உடந்தையாக இருந்தார் என்பது உண்மையிலே வந்து சட்டத்துக்கு முரண்பான விஷயம். கட்டாயமாக சட்டத்தின் படி யாராக இருந்தாலும் அது பூவை ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும், மற்றபடி மகேஸ்வரி, மற்ற சோன்சோ யாராக இருக்கட்டும், அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மக்களுக்காக இன்று வந்து கைது செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நபர் வந்து ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம். அவர் மீதும் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இருந்தாலுமே கூட அதன் மூலமாக பலவிதமான உண்மைகளை அந்த கட்சியின் மூலமாக இவர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபோர்ஜரி, மித்தபடி ஆள்கடத்து என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்பதை வந்து அந்த கட்சியிலிருந்து சட்டத்தின் மூலமாக, வாக்கின் மூலமாக மக்களுக்கு இந்த அரசு வெளியே கொண்டு வர வேண்டும், நீதிமன்றம் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.